மீட்பதும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு விசேஷித்த ஒரு மாதம். என்னுடைய யூடியூப்பில் என்னுடைய மெசேஜ் ஏதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக ஜூலை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஜூலை இந்தியாவுக்கு ஒரு விடுதலை கிடைத்த மாதம், உலகத்திற்கு ஒரு விடுதலை கிடைத்த மாதம். ஜூலையில் தான் இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்த ரோமா இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. ஜூலை 3 அந்த இது கோழிக்கோடு என்று சொல்கிற ஒரு பட்டணத்தில் போய் அந்த ஹார்பாரில் இறங்கி கால்நடையாய் சென்னை வந்து சென்னையில் அவருடைய கல்லறை இருக்குது. உலகத்தில் வேறு எங்கேயும் அவருடைய கல்லறை இல்லை. ஜூலை 3 72 20 ஆண்டுகளில் அவர் கொலை செய்யப்படுகிறார். நம்முடைய நியூ லைஃப் வேல்ஸ் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் சின்னமலையில் தான் கொலை செய்யப்படுகிறார். அவருடைய கல்லறை அந்த பீச் ஓரமாக அது கல்லறை தோட்டமாக இருந்திருக்கு. அதில் அடக்கம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ரோமா சர்ச், பெரிய சர்ச்சு, ஆட்சி கண்ட்ரோலில் அந்த கல்லறை இருக்குது. உலகத்தில் வரைக்கும் கல்லறையில் அவர் வந்து ஜூலை 1789 ஜூலை 9 தான் சீகன் பால் இந்தியாவுக்கு வந்தார். ஜெர்மன்லேருந்து டென்மார்க் நகரத்திலிருந்து வந்தார். அவர் வந்து தான் எல்லா மக்களும் ஒன்றாக ஆராதிப்பதற்கு முதல் திருச்சபை கட்டுகிறார். எல்லா மக்களும் ஒன்றா இருக்கணும். அதுவரை வெள்ளக்காரன், கருப்பினத்தவர், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, இப்படி இந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி சர்ச்சஸ்லாம் வெள்ளக்காரங்களும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, மிஷனரிகளும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் டென்மார்க்கில் ஜெர்மன்லேருந்து லுத்தரன் மிஷன்லேருந்து வந்த சீகன் பால் அதை உடச்சி எல்லா மக்களும் ஒன்றா இருக்கணும் முதல் சர்ச்சை கட்டுறாரு. அது சுனாமியில் போயிடுச்சு. 1713 சுனாமி வருது. அந்த சுனாமியில் போனது மீண்டும் ஒரு சர்ச்சை கட்டுறாரு. அதை இன்றும் சரங்கபாடியில் இருக்குது. அவர் தான் முதலாவது இந்தியாவுக்கு பிரிண்டிங் மிஷின் பேப்பர் எழுதுகிற பேனா பென்சில் இந்தியாவுக்கு கொடுக்குறாரு. பெண்களுக்கு கல்வி கொடுக்குறாரு. 19 புதிய காரியங்களை அறிமுகம் செய்கிறார். 1809 ஜூலை 9. ஜூலை 9 தான் எல்லா திருமணைகளும் இயேசுவின் பிரசங்க பீடம். எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம். இயேசுவின் கட்டளை நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் உலகிற்கு போய் பிதாயை நினைப்பதால் நான் உங்களை அனுப்புகிறேன். வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, இல்லை ஜிப்பா போட்டுக்கோம், இல்லை அங்கி போட்டுக்கோம், இல்லை ஒயிட் அணி போட்டுக்கோம், கருப்பு பேண்ட், வெள்ளை சட்டை போட்டுக்க மட்டும் இல்லை, எல்லாரும் பாஸ் தான். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சிஷ்யராக்கி பிதா குமார் பரிசுத்தாவினால் இதுதான் கட்டளை, இதெல்லாம் கமாண்ட்மெண்ட், இதை உடன்படிக்கை. அதை மெத்தடிஸ்ட் திருச்சபை ஜூலை மாதம் 1750 இங்கிலாண்டில் ஆரம்பிக்கிறாங்க. அதை ஆரம்பித்தது ஜூலை. இதை விட விசேஷம் என்னென்னா, நேற்று யாக்கோபுடைய நினைவு தினம். யாக்கோபுடைய திருநாள் மெயின்லைன் சர்ச்செலாம் கொண்டாடினாங்க. நான் கூட ஒரு சர்ச்சில் அந்த மெசேஜ் கொடுத்து தான் 7:35 ட்ரெயின் ஏறினேன். இதேமாதிரி அவசரமாக ஓடியாந்து குடுன்னு ஏறினேன். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுத்து அந்த பாஸ்டர் கையில் பொறுப்பை கொடுத்துட்டு டைம் ஊருக்கு போகிறேன்னு ஓடியாந்து. ஏன்னா இங்கே காலையில் வர்றேன்னு சொல்லியிருந்ததுனால அந்த 7:35 ட்ரெயினில் அடுத்த நெல்லையை பிடிச்சிருக்கலாம். எனக்கு அடுத்த சர்வீஸ் 9. ஆனால் காலையில் 7 மணிக்கு ஒரு சர்வீஸ் எங்கேயோ அட்டன் பண்ணுங்கிற ஒரு ஆதங்கம். அதன் நிமித்தம் ஓடியாந்து ஏறினேன். அந்த யாக்கோபு கொலை செய்யப்பட்டது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில். அவர் கொலை செய்யப்பட்டது ஜூலை 25. மொய்தேனாம் மணியாளுடைய நினைவு தினமும் ஜூலை 25. ஜூலை தான் அநேக மிஷனரிகள் இந்தியாவுக்குள்ள வராங்க. காரணம், மார்ச் மாதத்தில் அவங்களுடைய பழைய ஃபைனான்சியர் கல்வி இயர்லாம் முடிஞ்சிச்சு. புதிய ஃபைனான்சியர் புதிய எஜுகேஷன் இயர் ஆரம்பித்து அவங்க வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு ஒய்ஃபு பிள்ளைகளோடு அவங்க சொந்தக்காரங்களாம் போய் ஃப்ரீயாக விடை பெற்று நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம், ஆண்டோடைய வார்த்தைகளை இன்னும் சொல்ல போகிறோம். இன்னும் குடும்பமாக கிளம்பி வந்த மாதம் அவங்க ஏப்ரலில் கிளம்பி 90 நாட்கள் கப்பலில் பயணப்பட்டு அவங்க வந்து ஜூலை 1 வீக் 2nd வீக் கடைசி வாரம். அதனால் அவங்க வந்து இறங்குறது அநேக மிஷனரிகள் ஜூலை. இந்த ஜூலை மாதம் ஒரு விசேஷித்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் நாம் ஆண்டவர் ஐயா சொன்ன மாதிரி அவருடைய சார்ட் என்ன சொன்னார்? 1000 குடும்பங்கள். எஸ்ரா சொன்னது 4 குடும்பத்தை வச்சு ஆரம்பித்தார். ஈசிஐ சர்ச் எஸ்ரா ஐயா வெறும் 4 ஃபேமிலி. 10 குடும்பம் வேணும் ஜெபம் பண்ணார். 45 குடும்பம் வந்துச்சு. 100 குடும்பம் வேணும் ஜெபம் பண்ணார். அப்போ 45 வந்துச்சு. இன்னும் 45 46 வந்தோன்னா 1000 வேணும்னாரு. 1000 வேணும்னா 400 500 குடும்பம் வந்துச்சு. அப்போ சொன்னார் 1,00,000 குடும்பம் வேணும்னாரு. 1,00,000 குடும்பத்துக்கு 1000 திருச்சபை கட்டணும்னா எனக்கு 1 கோடி ஆகுமான்னாரு.
இதுதான் டார்கெட். மனிதனுடைய டார்கெட் எல்லையே ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது கடைசி வரை என்ன பண்ணணும், வாழ்க்கையில் என்ன பண்ணணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டோடைய உன்னத பணியை செய்ய நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தில் நாம் பொறுப்போடு ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப, நீங்கள் கடை வச்சுருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் வச்ச அன்னைக்கு மொத்தமாக கிடைக்காது. நீங்கள் போடுற விதை அது நிலத்தில் விழுது, அங்கே சாகுது, செத்த பிறகு நிலத்தை தோண்ட நம்மளை கடப்பறையை எடுத்துகிட்டு போனோம். அந்த நிலம் செத்த பிறகு வந்து ஒரு சிறு இது நம்ம ஒரு நிலத்தை தோண்ட எத்தனை கடப்பறை, எத்தனை ஜேசிபி வச்சுக்கிறோம். ஆனால் அந்த முளை தன்னாலே மேலே வருது. 5 வருஷம் கழிச்சு மாங்காய் வருது. ஒரே ஒரு மாங்கொட்டை தான் விழுந்துச்சு. அது 5 வருஷம் கழிச்சு 4-5 மாங்காய் தான் கழிக்குது. ஆனால் ஒரு 20 வருஷம் கழிச்சு ஆயிரக்கணக்கான மாங்காய், லட்சக்கணக்கான மாங்காய் ஒரே மரத்தில் வருது. அப்போ என்னைக்கோ போட்ட விதை எத்தனை வருஷம் கழித்து கிடைக்குது. நாங்கள் பிஸ்னஸை எங்கள் அண்ணன் சென்னைக்கு வர்றப்போ 3 ரூபா சில்லற டிக்கெட்டு தென்காசியில். அவர் ஏறி தென்காசியில் அந்த கறி இன்ஜின் இப்படி வெள்ளைச்சட்டை கருப்பாயிட்டு, கருப்பு கண்ணில் கறி விழுந்துடும், ரொம்ப கஷ்டம். கரையிலே தான் இறங்குவாங்க. நைட்டு 7:30 மணிக்கு தான் வரும். ஆனால் எப்போவுமே லேட்டு. நான் இன்றைக்கி வந்து ட்ரெயின் 1/2 மணி நேரம் ரெகுலராகவே லேட்டாக வருது. இந்த மாதத்தில் 3 தடவை வந்தேன். 3 நாளும் ரெகுலராக லேட்டு, 1/2 மணி நேரம். அதே மாதிரி அது 10:10 வந்துச்சு. அங்கேருந்து போகிறதுக்கு அன்றைக்கி டவுன் பஸ் கிடையாது. நான் சொல்கிறது 65 வருஷத்துக்கு முன்னால். ஷேர் ஆட்டோ கிடையாது, போக்குவரத்து அவ்வளோ கிடையாது, டவுன் பஸ் இல்லை, ஷேர் ஆட்டோ இல்லை. அப்போ யாரோ ஒரு முகமதிய நண்பர் ஒரு உதவி செய்தார். ஆனால் அன்னைக்கு வாழ்க்கையில் ஓட ஆரம்பித்தார். அன்னைக்கு அவர் எவ்வளோ ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் இப்போ நான் ஊத்து மலைன்னு போடுறதுக்கு ஊத்துக்கோட்டைன்னு போட்டுட்டேன், டைப் பண்ணிட்டேன். என்னுடைய இப்போ எவ்வளோ தூரம் இங்கேருந்து போகிறதுக்கு அடுத்த மெசேஜ் பார்க்குறதுக்கு அந்த ஏரியாவுக்கு கலெக்ஷன் போயிட்டு சைக்கிளில் போயிட்டு, சைக்கிள் வர்ற வழியில் பஞ்சர் ஆகிட்டு, காடு ஒன்றுமே கிடையாது. அந்த ஊத்துக்கோட்டையிலேருந்து பெரியபாளையம் ஒரு டூரிஸ்ட் சென்டர், பெரிய திருக்கோயில் இருக்குது. இதுக்கிடையில் 20 கிலோமீட்டர் ஆண் போக்குவரத்தோட அசுத்தாவியுடைய தொல்லை ஜாஸ்தி. ஊத்துக்கோட்டையிலேருந்து அடுத்து வந்து ஜனப்பசத்திரம் வெட்டில்ஸ் வரையும் ஆளே இருக்காது, கார்னோட வரையும் ஆளே இருக்காது. பஞ்சரான சைக்கிளை ராத்திரி தள்ளிக்கிட்டே வந்துடுறாங்க காட்டுக்குள்ள. எத்தனையோ அசுத்தாவி தொல்லை இருந்துச்சா. இவ்வளோ கஷ்டப்படுறதே எங்கள் ஊருக்கு எனக்கு ஒன்றுமே இல்லையே பண்ணார். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம், என்னுடைய 2 பிள்ளைகள் டாக்டராக இருக்காங்க. ஒரு பையன் பிஇ படிச்சிருக்கான், அவருடைய ஒரு பிள்ளை டாக்டராக இருக்குது. ராஜாக்களாக வாக்குறதுக்கு என்றைக்கோ போட்ட விதை இன்றைக்கி எலுமிச்சை மரம் காய்ச்ச மாதிரி, மாங்காய் மரம் காய்ச்ச மாதிரி காய்ச்சி வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை நோக்கி தகப்பனே நீங்கள் ஜெபிக்கிறப்போ அந்த ஜெபம் இன்றைக்கி கேட்கப்படுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க நீங்கள் ஜெபிக்கிறப்போ அந்த ஜெபம் கேட்கப்பட்டதால், வானம் திறக்கப்பட்டதால் ஆவி அற்றே போயிடுச்சு. அப்போ தான் அங்கே இருக்க வச்சுன்னா இவன் பரிசுத்தவான். உடனே ஒரு மனமாற்றம். அங்கே இருக்கவெல்லாம் மாறிட்டாங்க, கிறிஸ்துவுக்கு மாறிட்டாங்க. அந்த போட்ட விதை தான் இன்னைக்கு 2025 ஆண்டுகள் ஆச்சு. உலக எங்கும் பெரிய ஒரு விதையாக மாறியிருக்கு. ஒருவேளை ஜெபம் என்பது ஒரு சாதாரண ஜெபம் இல்லை. நீங்கள் நானும் போடுற வித்து ஜெபத்தை போல ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க இவ்வளவு நேரம் நீங்கள் ஆண்டவரோடு உங்களுடைய நேரத்தை ஈடுபடுறீங்களோ. மூடி சொல்றாரு, உலகத்தில் பெரிய ஊழியக்காரர். அவர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு 7 hours 8 hours ஆண்டவர் வீட்டில் காத்திருப்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு இருக்க தென்கொரியாவில் இருக்க பாலியாகிச்சோ கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஜெபிக்கிறதாக சொல்றாரு. ஒருவேளை இன்னைக்கு ஏஜி மோகன் புது லைஃப்ல அவருடைய திருச்சபை எங்களுடைய ஸ்கூலில் ஒரு பிரான்ச் நடக்கு. எதுக்கோ ஒரு டைம் கிறிஸ்மஸ் டைம் அவரை தொடர்பு கொடுறப்போ அந்த அம்மா அவருடைய மிஸ்ஸஸ் ஃபோன் எடுத்து, ஐயா ப்ரேயரில் இருக்காங்க, நியூ இயர் வாக்கு தத்துவத்துக்கும் கிறிஸ்மஸ் செய்திக்கும் 4 நாட்கள் ஜெபத்திலே இருப்பாங்க. ஐயா என்ன சொல்லணும் நான் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு சொல்லுங்கய்யான்னு கேட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு இருக்க பரிசுத்தமான வாழ்க்கையில் இன்னைக்கு செங்கோட்டையில் மவுண்ட் ஜீவன் திருச்சபையை ஐயா இவ்வளோ பெருசாக பால் பிரகாசத்தை ஐயாவுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, அவர் முழங்காலிருந்து ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு ஒரு பையன் இவ்வளோ அழகாக ஒர்க்ஷிப் பண்ணானா அவருடைய ஜெபம். அவர் அதே மாதிரி ஜெபம் பண்ணிட்டாருன்னா இவர் ஜெபத்தில் தான் அவர் ஒர்க்ஷிப் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணால் இதே மாதிரி 10 சர்ச்சை ஆரம்பிச்சிருவார். ஒரு பெரிய
பெரிய தலைமை போதகராக மாறிடுவார், தலைமை குருவாக மாறிடுவார். ஒருவேளை எங்கள் அப்பா ஜெபிச்சு இவ்வளோ பெரிய சர்ச்சு கொடுத்துட்டாரு, இந்த ரெவன்யூவே என்னையில கணக்காட்டம்னு பாட்டில் படுத்துட்டாருன்னா வேலைக்கு ஆகாதுங்க. ஒருவேளை நீங்கள் நானும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேறினா நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுறோம். ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கையில் என்னைக்கோ வேலை செஞ்சோம். ஒருவேளை நான் இங்கே அடிக்கடி நினைப்பேன், ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் 22 மணி நேரம், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்வேன். வாரத்தில் 7 நாளில் ஒரு நாள் 2 நாள் 24 ஹவர்ஸும் வேலை செய்வேன், தூக்கமே இல்லாமல். ஆனால் இன்னைக்கு ஒரு ஐஃபை வாழ்க்கை, ஃப்ளைட்டில் போகலாம், காரில் போகலாம். இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் வந்து கார் ரிசீவ் பண்ணுது. இந்தியாவுக்குள்ளே எப்போனாலும் டிக்கெட் போடலாம். இன்றைக்கி வேலை செஞ்சதில்லை, என்றைக்கோ வேலை செஞ்சது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு ஆசீர்வதித்தார். அந்த ஜெபமும் உழைப்பும். சும்மா ஜெபம் பண்ணிட்டா, ஒருத்தன் சும்மா ஜெபம் பண்ணான், விசுவாசி தான் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு நினச்சிட்டு காட்டுக்கு போனான். மரம் வெட்டுறவன் காட்டுக்கு போனால் ஒரு நொண்டி நிறைய பார்த்தான். 2 காலும் போனோம், நடக்க முடியாது. அது 2 காலை விட்டுட்டு பெண்காலே இழுத்துட்டு வருது. ஆனால் குழுன்னு இருக்குது, நல்லா குழுன்னு இருக்குது. இப்போ நான் பாருங்க, பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கும். உங்கள் பாஸ்ட்டை பாருங்கள், குழுன்னு இருக்கு, இருக்கா இல்லையா? அது கூட ஃபோட்டோ வைக்க சின்ன பையன் ஏதோ ஒரு ஓரமாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆனால் அந்த நிறைய இப்படி குழுன்னு இருக்குது. உடனே பார்த்தான், எப்படி இந்த நிறைய நடக்க முடியலையே, குழுன்னு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சாயங்காலம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கும். அங்கேருந்து ஒரு சிங்கம் வந்துச்சு. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மானை அடிச்சது, சாப்பிட்டுச்சு. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு அந்த நிறைய அங்கே நிற்கிது. நிறைய பார்க்கல, இது ஒரு வந்து சாப்பிட்டு அங்கே போட்டுட்டு போய்கிட்டே இருக்காது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அந்த சிங்கம் போனால் நிறைய காலை எடுத்துகிட்டு வந்து அந்த மானை சாப்பிட்டுச்சு. ஆகா, கடவுள் எவ்வளோ நல்லவர் பாருங்க, எவ்வளோ நல்லவர் பாருங்க. காகங்களை கவனித்துப்பார்கள், அவர்கள் நோட்பதும் இல்லை, அனுப்பதும் இல்லை. நீ ஏன் கவலைப்படுற? உணவு கொடுக்கும் ஆண்டவர் வந்து கடவுள். அந்த அதெல்லாம் பைபிளில் வசனம் இருக்குது. சொல்லி பிரிப்பரிச்சு அன்னையிலேருந்து மரம் வெட்ட வரதில்லை. நல்லா ஜெபம் பண்ணால் பாஸ்டிங் இந்த எஸ்தரமா மாதிரி, தானியல் ஜெபம் மாதிரி, அந்த 40 நாட்கள் மோசே ஜெபம் மாதிரி, இசைக்கியல் 4ஆம் அதிகாரத்தில் இசைக்கியல் இருக்கிற கூப்பிட்டு என் மக்களுக்காக ஜெபம் சொன்ன மாதிரி, ஏசு 40 நாட்கள் ஜெபித்த மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 1 வாரம் ஆச்சு, சோறும் வரல, தண்ணி வரல. இப்போ ரொம்ப சாங்கிற நிலைமை ஆகிட்டு கடவுளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நரிக்கு சாப்பாடு கொடுத்த எனக்கு தரல, நானும் விசுவாசத்தோடு இருந்தேன்னா அப்படியே ஜெபமாக மட்டும் கடவுள் பேசினார். அந்த முடியாத நரிக்கு சாப்பாடு கொடுத்தேன், ஆனால் அந்த சிங்கம் தேடி தானே சாப்பிடுச்சு. அந்த சிங்கம் தேடி சாப்பிட்டது இல்லாமல் தன் மீதியை கொண்டாந்து ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்துச்சுல. உனக்கு 2 காலம் நல்லா இருக்குல்ல, நீ வேலை செஞ்சு உனக்கு இருக்கிறத அடுத்தவனுக்கு கொண்டே கொடுக்கலாம்ல. என்னடா சோம்பேறி பயில் ஆகிட்டாக்குற. அதுதான் நீதிமொழிகள் 18:9 தன் வேலையில் அசிரை இருப்பவன் அடிமருக்கு. நீதிமொழிகள் 22:21 தன் வேலையில் ஜாக்கிரதை இருப்பவனை கட்டையானால் நீசருக்கு முன்பாக நிற்காமல். நீதிமொழிகள் 6:6 எறும்பை போய் பாரு, எறும்பு சரியாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சோம்பேறி அறுப்பில் போய் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு என்ன கிடைக்காது? பிச்சை கிடைக்காது. சோம்பேறி காலையில் காலாட்டிக்கிட்டே இப்போ இருக்க, அவனுக்கு சோறே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ நீங்கள் நானும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஆண்டோரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நீங்கள் நானும் எந்த அளவுக்கு ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஜெபித்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நாம் பொறுப்போடு செய்கிறோமோ அப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிடாத ஆண்டவர். என்னை நோக்கி இன்னல் நேரத்திலோ என்னை நோக்கி இன்னல் நேரத்திலோ கருந்தாய் விசாரித்து ஏற்று கனிவோடென்னை நோக்கிடுமே. கருந்தாய் விசாரித்து என்னும் கனிவோடென்னை நோக்கிடுமே.
திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்னை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்னை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதீரோ நாதா, என்னை நீந்தை நீரேனோ, என்னை கைவிடாதீரோ நாதா, என்ன நீந்தை நீரேனோ, உமக்காக யாவும் செய்வேன், உமது உமக்காக யாவும் செய்வேன், உமது திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்னை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்னை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. 1987 இன்னைக்கு இருக்கிற யுனைடெட் அமெரிக்கா தனித்தனி குறு நாடுகளாக கடந்துருச்சு. 1887 பெஞ்சமின் பிராங்க்லின்ங்கிற ஒரு மனிதர் நிறைய பேர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறாங்க, தேசம் முன்னாக இருக்கணும். ஆனால் தனித்தனியாக ஜெபம் பண்ணுறாங்க. தனித்தனியாக ஜெபம் பண்ணுறப்போ அந்த ஒற்றுமை வரல. அதில் பெஞ்சமின் பிராங்க்லின்ங்கிற ஒரு நபர் எல்லாத்தையும் அழைச்சி, அப்பா 133 சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. என் நாமத்தினால் 2-3 பேர் எங்கே கூடியிருக்கீங்களோ அங்கே தான் நான் இருக்கிறேன். சொந்த சகோதரத்தை பெருமை பாராட்டாதவன் காணாத தேவனிடத்தில். நம்மெல்லாம் ஒன்றா கூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலாம். அப்படி அவங்க ஒன்றா கூடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த யுனைடெட் அமெரிக்காவே உருவாச்சா. இன்றைக்கி உலகத்தை பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயித்து உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க இந்த நூற்றாண்டில் உலகத்தை கண்ணில் விரல விட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். காரணம் அந்த பெஞ்சமின் பிராங்கினுடைய ஜெபம் தான். ஆனால் இன்றைக்கி வர்ற காலம் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறார் அந்த அதிபர். ஜெபம் குறைஞ்சிட்டுங்கிறார். எஸ்ஸுடைய ஜெபம் கஷ்டம் வந்துருச்சு. மொர்தெக்காய் சட்டை கிழிச்சிக்கிட்டான், கூப்பிட்ட முட்டா பையில எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறான்னா. தானியலுக்கு கஷ்டம் வந்துச்சு, ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு கூட 40 நாட்கள் பாசிங் இருந்தார். மோசே ஊழியத்துக்கு வரணும் 40 நாட்கள் ஆண்டுடைய கட்டளை பெறுவதற்கு 40 நாட்கள் அல்லும் பகலும் தண்ணி ஊற்றிக்காமல் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் யாபேசு நிலையை காண்டவர் அவனை ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபம் மிகவும் சாதாரண வேலை இல்லை. நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவற்றை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. எப்படி அப்பாட்ட போய் அப்பா ஒரு பென்சில் வாங்கி கொடு, ஒரு நோட்டு வாங்கி கொடு. வீட்டுக்காரம்மா எப்படி எனக்கு அந்த கிறிஸ்மஸுக்கு சாரி அந்த என்ன சாமத்தின் பட்டிக்கா வாங்கி கொடு கேட்குறல ஹஸ்பண்ட் கேட்குறான், இன்றைக்கி நல்ல பாயாசம் வைமா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்ல கோழிக்கறி போட்டு சிக்கன் பிரியாணி பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி இன்றைக்கி ஒரு பாயாசம் 2 விதமாக வை. இது கேட்குற மாதிரி தான். என்ன வேணுமோ அதை கேட்க தான் ஆண்டவர்கிட்ட கேட்பது. ஜெபம் என்பது ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், உன்னுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன்ப்பா, உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும், ஆனால் நீ என்ன வேணும் தெரியும். ஆனால் உன்னுடைய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்த பரமண்டலில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக, அண்ணன் பொருள் தாரும் என்று நம்ம பிறரை மன்னித்து நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரெட்டு வேணும், எனக்கு சோறு வேணும், எனக்கு ஒரு சாரி வேணும், வீடு வேணும்னு கேட்குறப்போ ஆண்டவர் விடுதலை தரும் ஆண்டவர், வாழ்க்கையில் உயர்வை தரும் ஆண்டவர். தகப்பட்ட எவைகளை கேட்பீர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தோடு கேட்கிற
கடவுள்கிட்ட நம்ம கேட்குறோம், அதை பெற்றுக்கொள்கிற விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்குறப்போ யாரெல்லாம் அப்படி கேட்டாங்களோ, ஏன்னா அங்கே இயேசுடைய ஜெபம் முதல்ல சொல்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றாரு. நோ ரீசன், பதில் என்னை மகிமைப்படுத்துமா, நோனி மகிமைப்படுத்துவாங்கிற உடனே பதில் வருது. இந்த பாத்திரம் விட்டு நீங்க கொடுமால் நீங்க சொன்னா நீங்களே. ஆனா அந்த வேதனை அடையிறப்போ உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவன் மேலே கொட்டப்பட்டு அவருக்கும் பிதாவுக்குள்ள பார்வை துண்டிக்கப்பட்ட பொழுது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க, மத்தேயு 27:46 ஜெபம் பண்றாரு. கேட்ட பொழுது முடிந்தது என்றறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தன் ஆவியை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிறார். 7 வசனத்துல 3 வசனம் அங்கனே முடிஞ்சு போச்சு. முடிந்தது என்று அறிந்து உடனே ரிசீவ் பண்ணிட்டார். எந்த நேரத்தில் எப்போ கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கும் ஆண்டவர். இதை நம்ம ஜெபம் பண்ணுறது நம்முடைய வேலை, கேட்பது நம்முடைய வேலை, விசுவாசத்தோடு காத்திருக்கிறது நம்முடைய வேலை. அப்படி விசுவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒரு காலத்தில் நம்மை கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் விற்கப்படுறதில்லை. அவர் உயிர் உள்ளவர். சங்கீதம் 135 அவைகள் பேசாது, பார்க்காது, நடக்காது, கேட்காது, ஆனால் எல்லாமே இருக்காது. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 115 இவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. ஏசாயா 44 படிச்சுட்டு 44:20 இஸ்ரவேலே யாக்கோபு இவைகளை நம்பு, இவைகளை நினை, நீ என் தாசன். இவ்வளவு அருமையா சொல்றார். ஏமியா 10:10 அவர் உயிர் உள்ளவர், உண்மையின் கடவுள், நிலையான கடவுள். அதுக்கு முன்னால படிச்சுட்டு அதை படிக்கணும். 115 அதுக்கு முன்னால படிச்சுட்டு படிக்கணும். ஏசாயா 44 அதுக்கு முன்னால படிச்சுட்டு அந்த 44:22 படிச்சீங்கன்னா அவளுக்கு திறமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ கடவுள் விடுதலை கொடுக்குமா. சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் ஐஎம்எஸ்ல ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டாக இருந்து ஃபர்ஸ்ட் டூர் என் ஒய்ஃபும் போயிருக்கோம். கம்பம்ங்கிற ஒரு ஊரில், கம்பம் இங்கே இருக்க கம்பம்ல, ஆந்திராவில் கம்பம்ங்கிற ஒரு ஊரில் ட்ரெயின் டிக்கெட் ஏறும். 1 மாதம் முன்னாடி டிக்கெட் போடுறோம், வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று. அன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட் 2500 விஜயவாடாக்கு. வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று தானே, எதுக்கு ஃப்ளைட்டில் போகணும்னு சொல்லிட்டேன் என் மனைவிட்டேன். டிக்கெட்டு ட்ரெயினில் ஏறவரே வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று தான். அன்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தா 18,000 ரூபா. என் ஒய்ஃப் திட்டுறா, என் முட்டாள் சொன்னால் கேட்கலையடா. அந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வரப்போகிற நேரத்தில் நடந்துக்கிட்டே ஒய்ஃப் திட்டிக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து நான் பிளாட்ஃபார்மில் நடந்துக்கிட்டே ஜெயிக்கிறேன். ட்ரெயினில் ஏறினோடனே முதல்ல என் ஒய்ஃபுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துட்டார், ஒரு டிடிஆர் 32 கிலோ தான் ஏறினார். சொன்ன உடனே சார் அங்கே போய் படிக்க சொல்லுங்கள் சார், பிசி சார். அடுத்து விஜயவாடா, அங்கேருந்து 1.5 மணி நேரம் உங்களுக்கு விஜயவாடா தரேன் சார்ன்ட்டேன். நான் இறங்கிடுவேன் சொல்லிட்டு சார்ன்ட்டேன். கர்த்தரை நம்புகிறவன் சரிப்பா, கர்த்தரை நம்புகிறவன். ஜெபத்தில் எப்போதுமே நம்ம எதை வச்சாலும் சாதாரண சின்ன காரியம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க இந்த சாட்சியை சொல்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் நீங்கள் நாங்கள் ஜெபத்தில் எப்படி கேட்குறோம், நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குது, கடவுளை நோக்கி பார்க்குறப்போம். இதே மாதிரி ஒரு மலைக்கு ஒரு பையன் கடந்து போய்கிட்டு இருக்கான். இப்போ இந்த ஈச்சங்காய் பேரிக்கான்னு சொல்கிறோம், மஞ்சள் கலரு, 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா விற்கிறாங்க. உங்கள் ஊர், நம்ம ஊரில் மங்குஸ்தான், அப்புறம் இன்னொன்று டமாட்டாங்கிற மாதிரி அது ஒரு சீசன். மஞ்சள் கலர் வேடிக்காய் மாதிரி இருக்கும், ஆனால் ஈச்சங்காய். நேற்று ஒருத்தர் கொண்டு வந்தார், ஒரு மலையிலேருந்து கொண்டு வந்தார். எனக்கு ரொம்ப ஒரு 5 கிலோ கொண்டு வந்தார். 5 கிலோ 10 கிலோ இருக்கும். செம்ம டேஸ்ட், ரொம்ப பயங்கரமான கலர், நல்ல சைஸு, பார்ப்பதுக்கு அழகு. யாரும் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நான் சாப்பிட்டு மேலே போய் தூங்க போயிட்டேன். அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் என்னையை பார்த்தாங்க நேற்று மத்தியானம் சென்னையில். ஐயா உங்களுக்காக உங்கள் மலையில் விளையுதுன்னார். அதேமாதிரி அந்த காயில் ரொம்ப ஆசைப்பட்டு ஒருத்தன் அதை சாப்பிட்டு மரத்தில் ஏறிட்டான். ஏறினவன் மேலே மேலே போனால் அவன் குச்சை குடித்தான். அந்த இப்போ குச்சி அந்த உழப்பு தொங்கிக்கிட்டு இருக்கான். தொங்கிக்கிட்டு இருக்கப்போ கடவுளை நோக்கி சொல்கிறான், அப்பா காப்பாற்று, அப்பா காப்பாற்றுங்க. யூத்து, இப்போ யூத்து 19 கிலோ 19 ஒரு மீட்டிங்கு, அப்போ 20 ஒரு மீட்டிங்கு, அதுக்கப்புறம் சண்டே ஸ்கூலுக்கு வருது. இவங்களாம் இன்னும் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வரணுங்கிறது அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி, இது இன்னும் ப்ரோட்டீன் கொடுப்பதுக்கு.
அந்த கவனம் செலுத்தாமல் கொஞ்சம் பேரை வச்சு நல்லா செலுத்துறது. இப்போ இதில் ஒரு சிலர் தூங்கிடுவோம், ஒரு சில வீட்டு கவலை இருக்கும், அடுத்து எங்கே போகணும் இப்படி அங்கே அப்படி ஒரு 10 பேர் 5 பேர் இருக்கப்போ அந்த கவலை வராமல் அவங்கள பார்த்து தட்டி எழுப்புறதுக்கு அப்படி மீட்டிங்லாம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி நல்லா பூஸ்டில் வளர்ந்த பையன் மேலேருந்து கெஞ்சிறான், குதிக்கிறான், கடவுள் குதிராங்கிறார். குதிக்க மாட்டேங்கிறான், குதிச்சா என்ன ஆகும்? கையால் உடஞ்சிடும். ஏன்னா முட்டா கடவுளே ஒரு ஆளை அனுப்பி காப்பாற்றணும்னு பார்த்தா குதிராங்கிறேன்னு அவன் குதிக்கவே சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவனும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான், கடவுளை போடான்ட்டு போயிட்டார். இவன் சாயங்காலம் தூங்கிட்டே தான் பாருங்க, இந்த இவனுடைய வெயிட்டில் அந்த மரக்களை அத்து போத்துன்னு விழுந்துட்டான். விழுந்தா இவ்வளோ உயரத்துலேருந்து இவ்வளோ உயரம் தான் அவன் நின்ன இடம். கூச்சப்பறம் தான் தெரியுது எவ்வளோ உயரம் கம்மி. அதான் கடவுள் எப்போ குதினார் அப்படியே சொன்னார். நம்ம இப்படித்தான் என்ன பண்ணுறது, ஆண்டவருக்கு செவி சாய்க்கிறது இல்லை. சத்தத்துக்கு நீ போ, நான் தரேன் பார். இது நேரே கடவுள் வந்து இன்றைக்கு போட்டு ஊழியக்காரர் பேசினார். அந்த ஒரு சாது ரிஷி மகரிஷிட்ட இமயமலையில் இருக்கான், கிறிஸ்துவ ரிஷி, இன்னும் சாகலையாம். எத்தனையோ 1000-2000 ஆண்டுகள் ஆச்சுங்கிறாங்க. சாது சுந்தர் சிங்குடைய ஹிஸ்ட்ரியில் போன வாரம் படித்த சாது மகரிஷி ஆவியில் இருக்கிறாராம். நான் வர்றவரை நீ இருக்கணும், காஸ்பல் சொல்லணும், கடவுள் கொடுத்துருக்கிறாராம். டைரெக்டாக இந்த ஜீசஸ் பேசுகிறதா சாது சுந்தர் சிங் சொல்கிறார். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் டிஜிஎஸ் தினகரன் சொன்னால் 7 மணி நேரம் ஜோம் பண்ணி தான் டைரெக்டாக ஜீசஸ் என்ன வந்து பேசினாருன்னு. அதுக்காக ஜீசஸ் ஏன்ட்ட வருவான்னு நான் எதிர்பார்க்கக்கூடாது. வசனம் தான் எனக்கு வாழ்வு. இதை செய்யணும் என்ன வருதில்ல, கடவுள் பேசுகிறான்னு அர்த்தம். இதை செய்யாதன்னு சொல்கிறாருல, செய்யக்கூடாது. இதுதான் கடவுள் பேச எல்லாரும் கூடயும் பேசுகிறார். வசனங்கள் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் நினைவுகள் மூலமாகவும். அதுதான் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் அக்கிரமங்களை விட்டு கட்டடத்தில் ஏசாயா 55:6-8 சொல்கிறாரு. ஒருவேளை அவன் தண்ணீரண்டை ஓரமாய் நடப்பட்ட மரம்ங்கிறார் 17:8. தண்ணீரண்டை ஓரமாய் நடப்பட்ட மரம்ங்கிறார் ஏசாயா 17:56-8. அதுதான் சங்கீதம் 1. துன்மார்க்குடைய ஆலோசனமாகவும் பாவியுள்ள வெளியில்லாமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இன்ட்ரெஸ்டட் லார்ட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வேதத்தில் அவன் இன்ட்ரெஸ்டாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் என்பது ஜெபம், டே நைட். அதுதான் பவுலுடைய சொல்றப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் கொலோசியர்ல சொல்றார், 1 Thessalonians சொல்றார், கண்டினியூ டு த பிரேயர். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம். அவருடைய வேதத்தில் இருக்கிறவன் தண்ணீரிலே நடப்பட்ட மரம், கால்வாய் ஓரத்தில் இருந்த மரம். நாம எப்படி இருக்கிறோம்? மனிதன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமா? எரேமியா 17:5 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் வாழ்க்கையில் நம்ம யாரை நம்பிக்கை இருக்கிறோம்? ஒருவேளை நம்ம ஜெபிக்கிறோம், ஜீசஸ் ஜெபம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எஸ்தரம்மா ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க, தானியேல் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க, யாவே ஜெபம் பண்ண கொடுத்துட்டாங்க, யாக்கோபு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆபிரகாம் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க, இவங்களாம் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் எனக்கு விடுதலை இல்லைன்னா ஆண்டவர் அதே காலத்தில் ஏற்ற காலத்தை உயர்த்தும்படி அப்படி அடங்கி ஓங்கிய கைக்குள் நீங்கள் அடங்கியிருங்கள் என்று சொல்றாரு. நீங்களும் ஆண்டோடைய சத்தத்துக்குள்ள ஓங்கி அப்படி சத்தத்துக்குள்ள இருக்கிறப்போ அந்த சங்கீதம் 107:6 சொல்றார், 13 சொல்றார், 19 சொல்றார், ஆபத்திலே நோக்கி கூப்பிடுவார்கள். ட்ரபிள் டைம், காலப்பாட்டை, பிரச்சனையின் மத்தியில் என்னை நோக்கி கூப்பிடுவாங்க. உனக்கு எப்போ வேணுமோ நான் அதை உனக்கு தருவேன். நேற்று ஒரு தம்பி ஒரு டெத்துக்கு போயிட்டேன். காலையில் ஒரு தம்பி என்னை கொண்டாந்து ட்ராப் பண்ணார். அவங்க அம்மா ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசி, அவங்க அப்பா ஒரு நல்ல விசுவாசி. எங்கிட்ட 10-30 வருஷமாக வேலை செய்கிறார். எங்களோடு இணைந்து ஒரு நல்ல மனிதர். சொந்த பீடி கம்பெனி வச்சுருந்தார், சொந்தமாக வச்சுருந்தார். 1000 பேர் வேலை பார்த்தாங்க சென்னையில். லாஸ் ஆகிட்டு, லாஸ் ஆனவுடனே அவங்க அம்மா ரொம்ப கடன் பிரச்சனை. ஏதோ ஒரு பாசு போனார், ஜோம் பண்ணார். உங்கள் வீடு தேங்காய் உடஞ்ச மாதிரி 2 உடஞ்சி போச்சு, 2 பிரிவு ஆகிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் இப்போ தீர்க்க தரிசனம் போனேன். அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு அந்த அம்மா மனம் உடஞ்சி பாய்சன் சாப்பிட்டு 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் 6 மாதம். காசு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த அவங்க வந்து அவருடைய அந்த அம்மாவுடைய கணவருடைய ஜபம், எங்களோடு இந்த சாமுவேல்ங்கிற ஒரு சகோதரர் வேலை செய்வார். வேலையை ஊற்று கட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு நிமிஷத்துக்கு கொடுத்தா அவருக்கு அடையாளம். ஆனால் அந்த ஜபம் உடனே
இன்னைக்கு அவருக்கு வயசு 72, அந்த அம்மாவுக்கு வயசு 70. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் கழித்தும் ஒரு நல்ல எந்தவித பாதிப்பு இல்லாமல் ஆண்டவருக்கு நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தாங்க நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இந்த காலை வெளியில் தகப்பனே, நீங்கள் என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே கேட்கிறப்போ நிச்சயமே ஒரு காலம் கைவிடாத ஆண்டவர். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு சொல்றாரு. அந்த ஆண்டவர் வந்திருக்கிறாங்க. விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஊழியக்கார டாக்டர் டிஜிஎஸ் தினகரனா, பில்லிகிராமா, பில்லிகின்னா, அவர் ஸ்மிதா, சார்லஸ் பரிஜனா, இவங்க இல்லைங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், என் நாமத்தினால் எவைகளை கேட்டால் அவைகளை தருவேன் என்று சொல்ற ஆண்டவர். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்ற. நீங்கள் எனக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து கேளுங்க, கர்த்தருக்கு பயந்து என் வார்த்தைக்கு நீங்க உபயோகப்படுங்க. என் வசனங்களுக்கு எரேமியா 7:23 சொல்ல, என் வசனங்களுக்கு கீழ்ப்படிங்க. நீங்க உபயோக பண்ணி இன்னைக்கு இத்தனை மாதங்கள், இத்தனை வருஷங்கள் கிடைக்காத ஒரு ஹீலிங் இந்த வாரத்துல நீங்க வீட்டுக்கு போகணும். இல்லை இந்த வாரத்துல, அடுத்த வாரம் அதே சர்வீஸ்ல ஆண்டவர் சாட்சி சொல்ல அற்புதத்தை உங்களுக்கு தர போறாருங்க. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறாருங்க. அந்த ஆண்டவர் தகப்பனை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனை பார்ப்போம்.